3-point charges plus Q each are kept at the vertices of an equilateral triangle of side L. Determine the magnitude and sign of the charge to be kept at its centroid so that the charges at the vertices remain in equilibrium. So இந்த சம்முக்கு என்ன அர்த்தம் என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு 3 charges plus Q மூணுமே பாசிட்டிவ் சார்ஜஸ். ஸோ இது வந்து vertices of the equilateral triangle வச்சுருக்காங்க. இப்போது எந்த சார்ஜை நான் வந்து சென்ட்ராய்டில் வச்சேன்னா அந்த சார்ஜ் வந்துட்டு ரிமைனிங் சார்ஜஸை டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கும். ஓகேவா? ஸோ அந்த சார்ஜோட வச்சாலுமே ரிமைனிங் சார்ஜஸ் ஈக்குலிபிரியம் ஸ்டேட்லேயே இருக்கும். ஈக்குலிபிரியம் ஸ்டேட்டில் இருக்கும்னா என்ன அர்த்தம்? இந்த சார்ஜஸ் வச்சாலும் இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் சென்ட்ராய்டில் நான் ஒரு சார்ஜ் வைக்கிறேன்னா அந்த சார்ஜ் கூட வர்டெக்ஸ் பியில் இருக்கிறதும் வர்டெக்ஸ் சியில் இருக்கிற சார்ஜும் டோட்டல் சார்ஜ் எல்லாமே கொடுக்குற ஃபோர்ஸு ஏல இருக்கிற சார்ஜ் மேலே கொடுக்குற ஃபோர்ஸ்னால என்ன ஆகக்கூடாது? இந்த ஏல இருக்கிற சார்ஜ் வந்து டிஸ்டர்ப் ஆகக்கூடாது. இது வந்து ஈக்குலிபிரியம்லேயே இருக்கணும். ஸோ அதை மாதிரி ஏபிசி 3 பாயிண்ட்லேயுமே இருக்கிற இந்த ப்ளஸ் கியூ சார்ஜை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. இட் ரிமைன்ஸ் இன் ஈக்குலிபிரியம். அப்படிப்பட்ட ஒரு சார்ஜை தான் நான் சென்ட்ராய்டில் வைக்கணும். ஸோ அந்த சார்ஜோட மேக்னிடியூட் என்னவாக இருக்கும், சைன் என்னவாக இருக்கும், அதை தான் நான் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறேன். ஸோ சென்ட்ராய்டு அப்படிங்கிறது என்னது? நம்ம வந்து மீடியன் ட்ரா பண்ணணும். மீடியன்கிறது எப்படி ட்ரா பண்ணுவோன்னா வேர்டெக்ஸ்லேருந்து ஒரு வேர்டெக்ஸ்லேருந்து ஆப்போசிட் சைடில் இருக்கிற மிட் பாயிண்ட்டுக்கு ஒரு மீடியன் ட்ரா பண்ணுவோம். நெக்ஸ்ட் அதே மாதிரி பியிலேருந்து இங்கே ஆப்போசிட் சைடில் மிட் பாயிண்டில் இன்னொரு மீடியன் ட்ரா பண்ணுவோம். ஸோ அதே மாதிரி இங்கே சியிலேருந்து இன்னொரு மீடியன் ட்ரா பண்ணுவோம். லைக் எப்படி ட்ரா பண்ணுவோம் அப்படின்னாக்கா இந்த மாதிரி பாயிண்ட் ஏ டு இந்த சைடில் ஆப்போசிட் சைடு பிசி மிட் பாயிண்ட்டுக்கு ஒரு லைன், இது ஒரு மீடியன். இதே மாதிரி வர்டெக்ஸ் பியிலேருந்து இதனோட ஆப்போசிட் சைடுக்கு இங்கே மிட் பாயிண்டில் டச் ஆகணும், இது ஒரு மீடியன். அண்டு இன்னொரு மீடியன் எப்படி இருக்கும்னா வர்டெக்ஸ் சியிலேருந்து ஸ்டார்ட் ஆகி இதனோட ஆப்போசிட் சைடில் இங்கே டச் ஆகணும். ஸோ இந்த மூணும் இன்டர்செக்ட் ஆகிற இந்த பாயிண்ட் தான் என்னென்னா சென்ட்ராய்டு. ஸோ இந்த சென்ட்ராய்டை பாயிண்ட்டை வந்து நான் ஜீன்னு எடுத்துக்கிறேன். இங்கே வைக்க போகிற சார்ஜை நான் கேபிட்டல் க்யூன்னு எடுத்துக்கிறேன். ஸோ இந்த சார்ஜோட மேக்னிடியூட் தான் நான் என்ன பண்ண போகிறேன், ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறேன். ஸோ இதுதான் ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள். ஒவ்வொரு சைடோட லென்த்து எல்லுன்னு இருக்குது. இங்கே இந்த பாயிண்ட்டை நான் டீன்னு எடுத்துகிட்ருக்கேன். ஓகே, சென்ட்ராய்டு பாயிண்ட்டை ஜீன்னு எடுத்துகிட்ருக்கேன். ஸோ இப்போ நான் என்ன பண்ணணுன்னா ஒரு வேர்டெக்ஸில் இருக்கிற சார்ஜ், அதாவது வேர்டெக்ஸ் ஏல இருக்கிற சார்ஜ் க்யூ மேலே ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸஸ், அந்த ஃபோர்ஸஸ் டியூ டு இந்த சார்ஜ் பாயிண்ட் பியில் இருக்கிற சார்ஜ்னால் இருக்கிற ஃபோர்ஸ் என்னங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறேன். பாயிண்ட் சியில் இருக்கிற சார்ஜ்னாலையும் என்ன ஃபோர்ஸ் இது மேலே ஆக்ட் ஆகுங்கிறதையும் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறேன். நெக்ஸ்ட்டு நான் சொன்னபடி சென்ட்ராய்டில் வைக்க போகிற சார்ஜ் கேபிட்டல் க்யூ அப்படின்னா அந்த சார்ஜும் கொடுக்குற ஃபோர்ஸ் இந்த க்யூ மேலே என்னங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறேன். அதனோட டோட்டல் ஃபோர்ஸ் என்னங்கிறத நான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். பிகாஸ் நம்ம கொஸ்டின் என்ன இருந்துச்சு, இட் ரிமைன்ஸ் இன் ஈக்குலிபிரியம். வெர்டைசஸில் இருக்கிற சார்ஜஸ் எல்லாமே ஈக்குலிபிரியமாக இருக்கணும். எப்போ நான் சென்ட்ராய்டில் சார்ஜ் வச்சாலும் இந்த வெர்டைசஸ் மூணுலையும் இருக்கிற சார்ஜஸ் ஈக்குலிபிரியமாக இருக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா இந்த சென்ட்ராய்டில் இருக்கிற சார்ஜும் சரி, பாயிண்ட் பி பாயிண்ட் சியில் இருக்கிற சார்ஜும் சரி, இதனோட ஃபோர்ஸஸ் வெர்டெக்ஸ் ஏல இருக்கிற சார்ஜ் மேலே ஃபோர்ஸ் கொடுக்கறது ஜீரோவாக இருக்கணும். அப்படி ஜீரோவாக இருந்தால் தான் என்னவாக இருக்கும், வெர்டைசஸில் இருக்கிற சார்ஜஸ் ரிமைன்ஸ் இன் ஈக்குலிபிரியம், அது டிஸ்டர்ப் ஆகாமல் இருக்கும். ஓகே, ஸோ நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன், ஃபோர்ஸ் ஆன் பாயிண்ட் ஏல இருக்கிற சார்ஜ் மேலே ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸு ஆன் பாயிண்ட் ஏ டியூ டு சார்ஜ் அட் பாயிண்ட் பி. ஸோ இந்த ஃபோர்ஸை என்னோட கம்ஃபர்டபுளுக்கு நான் எஃபின்னு எடுத்துக்கிறேன். ஸோ 1/4πε0 இன்டூ q ஸ்கொயர், பிகாஸ் இங்கேயும் q இங்கேயும் q, ஸோ q ஸ்கொயர் டிவைடட் பை எல் ஸ்கொயர், பிகாஸ் எல்லுங்கிறது தான் டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஏ அண்ட் பி. இதே மாதிரி ஃபோர்ஸ் ஆன் பாயிண்ட் ஏ டியூ டு சார்ஜ் அட் பாயிண்ட் சி. இப்போது பாயிண்ட் சியில் இருக்கிற சார்ஜ் எவ்வளோ ஃபோர்ஸை பாயிண்ட் ஏல இருக்கிற சார்ஜ் மேலே கொடுக்கும், என்னோட கம்ஃபர்டபுளுக்கு நான் அதை எஃப்சின்னு எடுத்துக்கிறேன்.
1 by 4 pi epsilon naught into இங்கேயும் q square divided by L square தான், because இங்கேயும் q into q. ஓகே, ஸோ இதனோட டிஸ்டன்ஸும் L, ஸோ q square by L square. ஓகே, இப்போது அதனோட டைரக்ஷன், ஃபோர்ஸோட டைரக்ஷன், FBயோட டைரக்ஷன் உங்களுக்கு இந்த சார்ஜ் மேலே டுவர்ட்ஸ் திஸ் டைரக்ஷனில் இருக்கும். ஸோ இங்கே நான் FBன்னு எழுதிக்கிறேன் என்னோட கன்வீனியன்ட்டு. இந்த ஃபோர்ஸு உங்களுக்கு இந்த டைரக்ஷனில் இருக்கும். ஸோ இதை நான் FCன்னு எழுதிக்கிறேன். இதனோட ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் உங்களுக்கு இந்த டைரக்ஷனில் இருக்கும். ஓகே, ஸோ இது என்னதுன்னா FA, ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் நான் F டேஷ்ன்னு எடுத்துக்கிறேன். ஸோ ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் நான் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணணும் இங்கேன்னா, ஆஸ் யூஷுவல் parallelogram law of vector addition, square root of FB square plus FC square plus 2 into FB FC cos theta. ஓகே, cos theta na இங்கே என்ன ஆங்கிள், இட் இஸ் 60 degree, பிகாஸ் இது ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள். இங்கே 60 degree, ஸோ இங்கேயும் 60 degree. அப்போது தீட்டாக்கு பதிலாக நம்ம என்ன சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம்னா 60 degree. நவ் F dash is equal to square root of, இப்போ வேல்யூஸ் எல்லாமே சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். FB வேல்யூ 1 by 4 pi epsilon naught into q square by L square the whole square, FB square plus FC square 1 by 4 pi epsilon naught into q square by L square the whole square plus 2 into FB is 1 by 4 pi epsilon naught, அதுவே உங்களுக்கு FCக்கும் வரும். ஸோ நான் இங்கே அதை ஹோல் ஸ்கொயர்னு போட்டுடுறேன். நெக்ஸ்ட்டு q ஸ்கொயர் பை எல் ஸ்கொயர், q ஸ்கொயர் பை எல் ஸ்கொயர், இதுவும் 2 இருக்குது. q ஸ்கொயர் பை எல் ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர். ஓகே, FB FCக்கு இந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. cos 60 டிகிரி. இப்போது இதை எல்லாமே நான் என்ன பண்ணுறேன், சிம்பிளிஃபை பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு இந்த 3 டேர்மில் என்னென்ன விஷயங்கள் காமனாக இருக்குது, 1 by 4 pi epsilon naught into q ஸ்கொயர் டிவைடட் பை எல் ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயருங்கிறது காமனாக இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு டேர்மில் இங்கே இந்த டேர்ம் ஃபுல்லாக வெளியில் போயிடுச்சுன்னா 1, இங்கேயும் 1 ப்ளஸ் இங்கே ரிமைனிங் என்ன இருக்கும் உங்களுக்கு 2 into cos 60. ஸோ cos 60 வேல்யூ உங்களுக்கு 1 by 2. ஸோ 2 get cancel. ஸோ இங்கே ப்ராக்கெட்டில் இருக்கிற டேம் 3 மட்டும்தான், 1 + 1 + 1 3. இப்போது என்ன பண்ணுறேன், இந்த 1 by 4 pi epsilon naught into q square by L square the whole squareன்னு இருக்குது. ஸோ இதை நான் ஸ்கொயர் ரூட்டை விட்டு வெளியில் எடுக்கிறேன். நான் ஸ்கொயர் ரூட் நான் இதுக்கு எடுத்தேன்னா 1 by 4 pi epsilon naught into q square by L square. ரிமைனிங் என்ன இருக்கும் உங்களுக்கு, இந்த ப்ராக்கெட்டில் இருக்கிறது 3. ஸோ இதுதான் F dash. இந்த F dash தான் உங்களுக்கு இந்த டைரக்ஷனில் ஆக்ட் ஆகுது. ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம், சார்ஜ் Q சென்ட்ராய்டில் இருக்கிற சார்ஜு உங்களுக்கு பாயிண்ட் ஏல இருக்கிற சார்ஜ் மேலே என்ன ஃபோர்ஸை ஆக்ட் பண்ணும் அதை நான் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறேன். ஸோ நான் அதை என்னன்னு எடுத்துக்கிறேன் அப்படின்னாக்கா FG. ஓகே, ஃபோர்ஸ் ஆஃப் த சார்ஜ் அட் சென்ட்ராய்டு ஆன் த சார்ஜ் அட் பாயிண்ட் ஏ என்னங்கிறது தான் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறேன். அதுக்கும் சேம் ஃபார்முலா 1 by 4 pi epsilon naught into, ஸோ இங்கே கேபிட்டல் Qன்ற சார்ஜை நான் எடுத்திருக்கேன். இதில் சென்ட்ராய்டில் இருக்கிற சார்ஜ். ஓகே, சென்ட்ராய்டில் இருக்கிற சார்ஜை நான் கேபிட்டல் Qன்னு எடுத்திருக்கேன். இங்கே Q + Q தான் ஆஸ் யூஷுவல். ஸோ நான் இங்கே ஃபோர்ஸ் FGயில் என்ன எழுதணும், கேபிட்டல் Q into small q டிவைடட் பை டிஸ்டன்ஸ் என்ன கிடைக்குது, AG ஸ்கொயர். ஸோ நான் இப்போ என்ன பண்ணணும்னா AG வேல்யூ என்னன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ இங்கே பாருங்கள், AG இந்த டிஸ்டன்ஸ் தான் நான் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறேன். எப்போவுமே சென்ட்ராய்டு வந்துட்டு இப்போது மீடியன் வந்துட்டு எங்கே இருக்கும்னா, சென்ட்ராய்டுக்கும் ஆக்சுவலி ஒரு மீடியனை 3 பார்ட்டாக பிரிச்சிருப்பாங்க. ஒரு வேர்டெக்ஸுக்கும் சென்ட்ராய்டுக்கும் இடையில இருக்கிற டிஸ்டன்ஸ் ஆக்சுவலாக 2 by 3ன்னு இருக்கும். ஸோ சென்ட்ராய்டுக்கும் இந்த ஆப்போசிட் சைடில் மிட் பாயிண்டில் இருக்கிற இந்த மீடியனோட லென்த்து 1 by 3. ஸோ இதை தான் நான் இப்போ இந்த ஏஜி டிஸ்டன்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண போகிறேன். ஸோ நான் இப்போ என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா ஏஜி ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ எப்படி நான் அதை ஃபைண்ட் அவுட் பண்ணலாம், தட் இஸ் ஏஜி இஸ் ஈக்குவல் டு 2 by 3 ஆஃப் ஏடி. ஏடிங்கிறது இங்கே இருக்கிற இந்த டோட்டல் லென்த். இந்த டோட்டல் லென்த்தில் இது வந்துட்டு ஏஜிங்கிறது 2 by 3 தான். ஸோ அதனால தான் இங்கே என்ன எடுத்திருக்கேன், 2 by 3 ஆஃப் ஏடின்னு எடுத்திருக்கேன். ஸோ இப்போ நான் ஏடியோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ ஏடிங்கிறது உங்களுக்கு எங்கேருந்து கிடைக்கும், இஃப் ஐ டேக் சைன் தீட்டா, இந்த ட்ரையாங்கிளில் ஏடிசிங்கிற ட்ரையாங்கிள், ரைட் ட்ரையாங்கிளில் நான் சைன் தீட்டா என்னங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறேன். ஸோ சைன் தீட்டா என்னது, ஆப்போசிட் சைட் பை ஹைபாட்டன்யூஸ். ஸோ சைன்
60 it is equal to opposite side உங்களுக்கு AD divided by AC. AD value divided by AC L உங்களுக்கு sin 60 என்ன value root 3 by 2. root 3 by 2 is equal to AD divided by L. ஃபைனலா உங்களுக்கு AD value என்ன கிடைக்குது? AD is equal to L into root 3 by 2. L into root 3 by 2. So இந்த AD வேல்யூவை நான் எங்கே சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன்? இங்கே AGல சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். So AG finally it is equal to 2 by 3 into AD வேல்யூ என்ன? L into root 3 by 2. So 2 cancel ஆகிடும். இங்கே என்ன பண்ணுறேன்னா L into root 3 divided by 3 root 3 into root 3 எழுதிக்கிறேன். So root 3 get cancel. So L divided by root 3 தான் இப்போ AG ஓட length L by root 3. So இதை தான் நான் என்ன பண்ண போகிறேன்? FGல இருக்கிற இந்த லென்த்துக்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். Now இந்த ஈக்குவேஷன் என்ன ஆகும்? FG is equal to 1 by 4 pi epsilon naught into Q capital Q into small q divided by L by root 3 the whole square. instead of AG substitute பண்ணியாச்சு. இப்போ இதை simplify பண்ணுறேன். இதை simplify பண்ணால் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 1 by 4 pi epsilon naught into root 3 இந்த reciprocal எடுக்கிறேன். root 3 the whole square will be 3 q into 3 divided by L square. ஸோ இப்போ டோட்டல் ஃபோர்ஸ் நமக்கு இந்த A பாயிண்ட் மேலே இருக்கிற சார்ஜ் மேலே ஆக்ட் ஆகுறது என்னென்ன ஃபோர்ஸஸ்ன்னு எடுத்துக்கலாம். ஸோ ஆக்சுவலாக FB சொன்னேன், FC சொன்னேன், அதனோட டோட்டல் ஃபோர்ஸ் F டேஷ் எடுத்தேன். F டேஷ் நான் இங்கே ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு FGயும் கண்டுபிடிச்சிருக்கேன். நான் இப்போ F டேஷையும் FGயையும் ஆட் பண்ணால் அந்த நெட் ஃபோர்ஸ் என்னவா இருக்கணும்? 0ன்னு இருக்கணும். ஸோ F டேஷ் ப்ளஸ் FG இஸ் ஈக்குவல் டு 0. அதாவது ரெண்டு ஃபோர்ஸஸ்மே ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட். F டேஷ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் FG. ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்? F டேஷோட வேல்யூ சப்ஸ்டிடியூட் பண்ணுறேன். 1 by 4 pi epsilon naught into Q square by L square into 3. It is equal to minus of 1 by 4 pi epsilon naught into capital Q small q into 3 divided by L square. Okay. ஸோ உங்களுக்கு இப்போ என்ன கிடைக்கிது அப்படின்னாக்கா 1 by 4 pi epsilon naught 1 by 4 pi epsilon naught கேன்சல் ஆகிடுது. நெக்ஸ்ட்டு Q ஒரு Q கேன்சல், L ஸ்கொயர் கேன்சல். ஸோ கேபிட்டல் Qவோட வேல்யூ என்ன உங்களுக்கு? ஸோ இங்கே உங்களுக்கு F dash is equal to 1 by 4 pi epsilon naught Q square by L square root 3 ஆக்சுவலாக இங்கே சிம்பிளிஃபை பண்ணதில் இந்த 3ங்கிறது ரூட்குள்ளே இருக்குது. ஸோ root 3 ஓகேவா? ஸோ இந்த root 3யை இங்கே நான் போட்டிருக்கணும். இட் இஸ் root 3. ஓகே, ஸோ இப்போ என்ன ஆகுது? எல்லாமே கேன்சல் ஆகிட்டு உங்களுக்கு கேபிட்டல் Qவோட வேல்யூ என்ன அப்படின்னாக்கா கேபிட்டல் Q is equal to root 3 into Q divided by 3. இந்த 3 உங்களுக்கு கீழே வந்துடும். ஸோ இப்போ எப்படி எழுதலாம்? இந்த 3யை root 3 into root 3ன்னு எழுதலாம். கேபிட்டல் Q is equal to Q into root 3 divided by கீழே இருக்கிற 3யை root 3 into root 3. root 3 get cancel. Finally minus Q by root 3. ஸோ இந்த மைனஸை நான் கேரி ஓவர் பண்ணி இங்கேயும் கொண்டு வந்திருக்கணும். ஸோ minus Q by root 3. ஸோ சைனஸ் நெகட்டிவ், மேக்னிடியூட் என்னன்னா Q by root 3. இந்த சார்ஜ் தான் நான் சென்ட்ராய்டில் வச்சேன்னா வெர்டைசஸில் இருக்கிற 3 சார்ஜையும் டிஸ்டர்ப் பண்ணாமல் ஈக்லிபிரியம்லேயே மெயின்டைன் பண்ணும். தேங்க்யூ.